இவ்வாறு நீர் மற்றும் ஒரு இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆமியர்களே, இவ்வாறு நேராக எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் தற்பொழுது சுவிஸில் இருந்து கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, சாய் தர்ஷன் கண்ணன் அவர்கள். ஆமியர்களே, அவர் இப்பொழுது ஐரோப்பாவுக்கு தன்னுடைய கலை பயணம் காரணமாக சென்ற வேளையில் இப்பொழுது நாங்கள் அவரை சுவிஸ் நாட்டில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரை இப்பொழுது வானிலை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் சாய் தர்ஷன் அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். ஆம், சந்தோஷம் இருக்கிறோம், நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய பலத்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் காலநிலை மாற்றம் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு கலந்து கொண்டதற்காக சந்தோஷம். ஆம்நேர்களே, சாய் தர்ஷன் வேறு யாருமல்ல, யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த ஒரு பிரபல்யமான இசை குடும்பத்தை சேர்ந்த இயல்பாளர், அதாவது இசையமைப்பாளர் கண்ணனருடைய மகன் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதுக்கப்பால இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணன், அவருடைய மகனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், உங்களுடைய குரு என்று யாரை எடுத்துக்கொள்வீர்கள்? உங்களுடைய இசை பயணத்தில் யாரிடமிருந்து முதல் இசையை கற்றுக்கொண்டீர்கள்? அப்பாவிடம் இருந்துதான். அதாவது என்ன வாத்தியத்தில் ஆரம்பித்தீர்கள்? நான் ஆரம்பத்துல மிருதங்கம் தான் படிச்சேன். அப்பா என்ன மிருதங்கத்துக்கு தான் சேர்த்து விட்டவர். அப்பா அது எனக்கு ஆக்சுவலா சேர்த்து விடும்போது எனக்கு அவ்வளவு பெரிய விருப்பம் இல்லை. ஆனா நான் ஒரு பொசிஷனுக்கு வரும்போது, ஒரு மியூசிக் டைரக்டரா வரும்போது எனக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சது. நான் மிருதங்கம் படிச்சது எனக்கு எவ்வளவு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது, எனக்கு உதவியா இருந்தது எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அதாவது இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து பல போர் சூழலிருந்து கல்வி கற்று இசையோடு பயணித்து வார என்பது இலகுவான காரியம் இல்லை. பல தடைகள், பல சவால்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இதை விட்டு விடுவோமா அல்லது தொடருவோமா எல்லாம் யோசித்தீர்களா, அல்லது தொடர்ச்சியாக அப்பா அவருடைய விருப்பத்துக்காக செய்தீர்களா? அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி நடந்தது இந்த இசை பயணம்? இல்ல, அது என்னோட விருப்பம் தான் முழுக்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த இசைத்துறையில வந்தா நாங்க சம்பாதிக்க முடியாது, எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது. அப்படித்தான் நிறைய இருக்குது. நாங்க எங்களோட சினிமா துறையோ இல்லை இசைத்துறையோ வியாபாரமயப்படுத்தப்படல. எல்லாமே ஒரு ஆக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இசையை வளர்க்கணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் இருக்குது. அதுபடியே ஒரு ஃபியூச்சருக்கு நல்லது சொல்லி ஒரு சிந்தனை இருக்குது. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு முடிவாக இருந்தேன். அப்பா படிப்படி வந்து மைண்ட்ல ஏற்ற நான் இல்லை, நான் இசைக்குள்ளதான் வேற போகணுன்ற மைண்ட்ல இருந்தேன். அதே போலயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒரு ரெக்கார்டிங் தப்லா ஆர்டிஸ்டா இருந்து, ஒக்டோபர் பிளேயரா இருந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி, ஸோ அந்த மாதிரி என்னோட முழுக்க நான் மியூசிக் ஒரு நாளுமே நான் மியூசிக் விட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விட்டுட்டு எங்களால வாழ முடியாது, அதை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அதே வேளையில நாங்கள் அறிந்த வரையிலே நீங்கள் ஒரு மிக சிறந்த ஒரு துடுப்பாட்டு வீரர், கிரிக்கெட் பிளேயர் என்று அறிகிறோம், அப்படித்தானே? ஆமாம், அதாவது யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவன். அதாவது அதிலும் ஒரு மிக என்னோட சிறப்பான வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்தி இருப்பதாக அறிகின்றோம். நீங்கள் ஒரு அது என்ன கிரிக்கெட்ல எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, அதை பற்றியும் சொல்லுங்களேன். கிரிக்கெட்ல எனக்கு நான் சின்னதுல இருந்து கிரிக்கெட் மேல விருப்பம். அதனாடி அப்பாவை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணி யாழ் மத்திய கல்லூரியில சேர்க்கணும்னு சொல்லி நிறைய வற்புறுத்தி அப்பா கொண்டு சேர்ந்தாரு. என்னோட ஃபேமிலி எல்லாருமே, அப்பா, அண்ணா, மாமாக்கள் எல்லாருமே ஜஸ்ட் யாழ் இந்து கல்லூரியில படிச்சாங்க. பட் அந்த பிக் மேட்ச்ன்றது அப்போ ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதனால நான் அப்பாவை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி நான் நான் சொல்ற கொஞ்ச நேரம் படிக்கணும்னு சொல்லி அங்க போய் சேர்ந்தேன். சேர்ந்த நீங்கள் சரி. அப்ப நீங்கள் எத்தனையாம் ஆண்டு அந்த பிக் மேட்ச் விளையாடினீங்களா நீங்கள் இருக்கின்ற? இல்ல, எனக்கு அப்புறமா பிக் மேட்ச் விளையாடக்கூடிய வாய்ப்பு வரையில சொல்லி 95ஆம் ஆண்டு இடப்பெயர் வரும்போது நான் வென்னிக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழல் வந்ததுல அந்த அதை விட்டுட்டேன். ஒரு கவலையாக இல்லையா? அதாவது பயணித்து
நிச்சயமா அந்த கவலை இருக்குது. இருக்கிறது. ஆமா, ஆமா, ஆமா. நிச்சயமா ஆனால் இருக்குது. ஆனால் நாங்கள் அறிந்த வரையில் நீங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுதும் வேறு கழகங்களுக்காக விளையாடி வருவதாக அறிகிறோம். அதை பற்றி சொல்லுங்களேன். இப்ப வேற கலைஞர்கள் இல்ல. ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜோட இதுக்கு தான் விளையாடுறேன். சென்ட்ரல் லைட்ஸுக்கு தான் விளையாடுறேன். அந்த ஓல்ட் பாய்ஸ் இந்த டீமுக்கு. அந்த இன்னும் கிளப்புக்கு தான் விளையாடுறேன். இன்னும் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பவும் விளையாடிட்டு இருக்கேன். சரி, நல்லொரு விடயம். அதாவது இசையும் விளையாட்டும் உங்களை இன்னும் ஒரு மனதில் ஒரு திருப்தியானவராக வைத்திருக்கிறதாக அறிகின்றோம். மற்றது ஒரு பக்கம் வருவோம். அதாவது அ யாழ்ப்பாணத்தில இருந்து கொண்டு அப்பா ஒரு இசையமைப்பாளரா இருந்தாலும், சில வேளையில பிள்ளைக்கு வரலாம், வராம போகலாம். அதாவது உங்களுக்கு எந்த இசை உங்களுக்கு இலகுவாக இருந்தது கற்கின்ற பொழுது? அல்லது நீங்கள் உங்களுடைய கடும் முயற்சி காரணமாகத்தான் அதில் பாண்டித்தியம் பெற்றீர்களா? ஆரம்பத்தில். ஆக்சுவலா எந்த இசையுமே இலகுவானதுன்னு சொல்லி நினைக்க முடியாது. ம். எல்லாருமே அது ஒவ்வொருத்தட்ட விருப்பத்த பொறுத்து தான் அதனோட காலம் ம். தீர்மானிக்குது. எனக்கு நான் நீண்ட காலமா மிருதங்கம் தான் படிச்சு கொண்டிருந்தேன் நான். ம். மிருதங்கம் படிச்சு கொண்டிருந்தேன். அதனாடி எனக்கு தப்லா வாசிக்க ஆர்வம் இருந்தது. ம். வீட்ல பாபா நாங்க எல்லாருமே பாபா டிவோட்டிஸ்ன்றதால வீட்ல நெறைய பஜன் நடக்கும். அதுல ஆ. தப்லா வாசிக்கிறேன் நான். ம். அப்ப அத அந்த தப்லா வாசிக்கிறதுல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்ப அது வாசிச்சுட்டு இருக்கும்போது கீபோர்ட் குறுகிய காலத்துக்கு தான் படிச்சேன் நான் ஒரு ஆர்வத்துல. ம். சரி. இப்ப இவ்வளத்துக்கு அப்பால உங்களுடைய தகப்பனார் அ ஒரு பிரபல்யமான பல இறுவட்டுக்களை வெளியிடுவதற்காக முன்னின்று உழைத்தவர். அந்த முயற்சியில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்ததா? நீங்கள் என்ன பங்களிப்போடு ஈடுபட்டிருந்தீர்கள்? என்ன நிறைய பங்களிப்பு இருக்குது. என்ன இசையை வழங்கியிருந்தீர்கள்? அப்பாவோட ஆரம்ப கால பாடல்கள்ல அப்பாக்கு தபேலா வாசிச்சு கொண்டிருந்தேன். தப்லா வாசிச்சேன் நான் அவரோட ம். ரெக்கார்டிங்ஸுக்கு. ம். பிறகு ஒக்டோபேட் வாசிச்சேன் நான். ம். அதுக்கு பிறகு கீபோர்ட் வாசிச்சேன் நான். இந்த 3மே வாசிச்சு கொண்டிருந்தேன் நான். ம். மாறி மாறி ஸ்டாண்ட் பை பிளேயர் மாரி எப்ப எங்க ஆக்கள் தேவைப்படுது. இல்லையோ அந்த இடத்துல வாசிப்பீர்கள். வாசிச்சு நல்ல ஒரு விடயம். சரி, இப்ப இதற்கு பின்னர் அதாவது நீங்கள் அ குறிப்பிட்ட காலம் இந்தியாவில் இருந்தப்ப அறிந்திருக்கின்றோம். அதாவது இந்தியாவில் நீங்கள் ஏதாவது இசையோடு கல்வி கற்க சென்றீர்களா? அல்லது படத்தோடு, இசைத்துறையோடு போகணும் என்ற ஆர்வத்தோடு சென்றீர்களா? அது என்ன பயணம்? எப்படியான பயணமாக இருந்தது உங்களுக்கு? ம். ஆ இந்தியாவுக்கு என்னோட இசைத்துறையே வளர்க்கணும்னு தான் நான் சென்றிருந்தேன். ம். ஆக்சுவலா நாங்க செல்ல வேண்டிய காலம் வந்திருந்தது. ஆக்சுவலா இந்த போராட்டம் முடிஞ்ச காலத்துக்கு ம். பிறகு நாங்கள் சரி அப்படியே அ இந்தியாவுக்கு போவோம்னு சொல்லி கூட இந்தியாவுக்கு வழிகிட்டு போனாங்க. ம். அப்ப அங்க போன இடத்துல சரி ஓகே இசைத்துறையில தான் இருக்கிறேன். ஸோ எங்களுக்கு என்னைக்குமே இசைத்துறை தான் எங்களோட வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கை. முடிவெடுத்தாச்சு. ம். ஸோ அத கொஞ்சம் இந்தியாவுல நாங்கள் வொர்க் பண்றோம்ன்னு சொல்லி சொன்னா எங்களை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளணும். ம். நாங்கள் நார்மலா இப்ப இருக்கிற நார்மலான ஒரு எஃப்னான்லேருந்து போற தரத்தோட நாங்க வொர்க் பண்ண முடியாது. அப்ப அங்க 2, 3 ஸ்டுடியோல இருந்து என்னோட கல்விய தொடர்ந்தேன் நான் அங்க. ம். படிச்சு போட்டு திருப்பி அங்க ஓனா ஒரு ஸ்டுடியோ போட்டு வொர்க் பண்றது. ஒரு இடம் ஒர்க் பண்ண தொடங்கினீங்க. ஆனால் இன்னொரு விடயம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் என்னென்றால், ம். அ இந்த இசைத்துறையில் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் எப்படியும் ஒரு போட்டி ஒன்று இருக்கும். எல்லாரும் உடனடியாக நுழைந்து விட முடியாது. ஒரு இசையமைப்பாளராக வருவது ம். என்பது அதுவும் குறிப்பாக இந்தியாவில் ஒரு ஈழத்தமிழனாக அ பயிற்சிகளை பெற்றிருந்தா என்ன? பட்டறையை நடத்தினா என்ன? அ உங்களுக்கு எப்படியான சவால்கள் அந்த சமயம் காத்திருந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு அப்படி அவ்வளவு பெரிய சவால்கள் என்று சொல்றதுக்கு இல்ல. அ ம். அதான் என்ன நான் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. என்றால், ம். இப்ப நாங்கள் அங்க போகும்போது ஒரு ஒலிப்பதிவா இருக்கட்டும், ஒரு பாடல்களா இருக்கட்டும், ஒரு பாடல்களுக்கு நாங்கள் சொல்லிக் குடுக்குற பாட்டுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு அ ஒரு ஒரு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஆட்களா இருந்தால் தான் அவையோட நாங்கள் வொர்க் பண்ணலாம். ஏன்னா, அவர்கள் எல்லாருமே ஒரு நிறைந்த கல்வியோட உள்ள ஆட்கள். அ ஆமா. அது ஒரு மியூசிக் சம்பந்தமான எல்லா நாலேட்ஜோடையும் தான் தெரியணும். சாதாரணமா ஒரு ஒரு ரெக்கார்டிங்க்கு வர்றேன்னா கூட, நீ என்ன மிக்ஸர் போர்ட் வச்சிருக்க, என்ன மைக்ரோஃபோன் வச்சிருக்க, எல்லாமே கேட்டுட்டு தான் ஒரு சாதாரண ரெக்கார்டிங்க்கே வருவீங்க. ஆமா. ஸோ அது எல்லா ஸ்டுடியோலயும் எல்லாரும் அது நார்மலான ஒரு விஷயம். அப்ப அங்க அ என்ன கொஞ்சம் வளர்த்துக்கொண்டு எனது பணியை தொடரக்கூடிய மாரி இருந்தது. அங்க சவால்கள் என்று சொல்லி சொல்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் ஒன்று செய்தேன் நான். ம். அ கனவெல்லாம் பொன் மஞ்சம் என்று சொல்லி ஒரு ஆல்பம் ஒன்று செய்தேன் நான். ம். அந்த ம். ஆல்பம் தான் எனக்கு நிறைய கை கொடுத்தது. அது ஒரு 10 பாட்டு நானா கம்போஸ் பண்ணியிருந்தேன் நான்.
அந்த கம்போசிஷனை கொண்டு போய் ஒரு 2-3 டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணினான். அப்பதான் அவைக்கு பிடிச்சிருந்தது. அவைக்கு பிடிச்ச உடனே அவையோட மூவிக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணவே சரி. அதைத்தான் பேச வருகின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அவரிடம் அந்த திரைப்படம் பற்றிய கேள்விகளை நான் கேட்கிறேன் நேர்களே. நேர்களே, நீங்களும் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட கலந்து சிரிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய இணையதளம், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அதே நேரம் ஏடிபிசியுடைய தனிப்பட்ட ஆப்பினூடாகவும் நீங்கள் கேட்டும் பார்த்தும் மகிழலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 அதாவது சிட்னி நேரம் இரவு 9:30 வானொலியில் எடுத்து வரப்படுகிறது. சரி, இப்போது முதலாக ஒரு திரைப்படம் என்று போகின்ற பொழுது அதுக்கு பலருடைய தொடர்பு, அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் என்ன, ஒரு பொது தொடர்பு, ஊடகங்கள், ஆட்கள் எல்லாம் இருக்க வேண்டும். என்ன எப்படி அந்த ஒரு ஈழத்தமிழனாக ஒரு தென்னிந்திய சினிமா திரைப்பட பாடலுக்கு நுழைவு என்பது இலகுவான காரியம் இல்லை. எப்படி அந்த சாத்தியம் ஏற்படுன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு ஆல்பம் செய்திருந்தான், கனவெல்லாம் பொன்மஞ்சம் என்று சொல்லி ஆல்பம் உண்டு. அந்த ஆல்பத்துல ஒரு 10 பாட்டு அதை கொண்டு போய் ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணார். அப்ப செந்தூரன் என்று சொல்லி ஒரு டைரக்டர் இருந்தவர். அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினால் அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அப்ப உடனேயே சொல்லிட்டார், இந்த ஆல்பத்துல இருந்தும் ஒரு சாங்ஸ் நாங்க எடுத்துக்கலாம்ங்கிற மூவிக்கு, அதோட ஃப்ரெஷ்ஷா இன்னும் ஒரு 4 சாங் செய்யலாம்னு சொல்லி. அப்ப ஓகேன்னு சொல்லி போட்டு கமிட் ஆகிதான் இந்த படம் செய்தேன். அதுக்கு பிறகு அந்த படத்தோட பிரஸ் மீட் நடந்தது. அந்த பிரஸ் மீட்டுக்கு இன்னும் வேற டைரக்டர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்ப அவைக்கு அந்த பாடல்கள் அந்த என்னோட டைரக்டரால போட்டு காட்டப்பட்டது. அப்ப அவைக்கும் அந்த பாட்டு எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்ப உடனே அவே அடுத்த கன்னட படத்துக்கு செய்றீங்களோன்னு சொல்லி கதைச்சிக்கிறேன். நான் சந்தோஷம், நான் அதுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி. அப்ப உடனே ஓகேன்னு சொல்லி போட்டு அடுத்தது தில்லி இருந்தா போராடு என்று சொல்லி ஒரு படம் ஒன்றுக்கு ஃபிக்ஸ் ஆயினேன். அந்த படம் முடிஞ்சு இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. சரி, இதோடு நாங்கள் அறிந்திருக்கின்றோம். முதலாவது தில் இருந்தால் என்ற திரைப்படத்துக்கு பின்னர் இன்னொரு திரைப்படத்துக்கும் நீங்க இசையமைத்திருப்பதாக அறிகிறோம். அது உண்மையா அல்லது வெளிவந்து விட்டதா? அதை பற்றி சொல்லுங்களேன். திமிரியல் என்று சொல்லி ஒரு படம் முடிச்சிருக்கிறார். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இன்னொரு பக்கம் வரும். இப்ப அதுக்கு இசையமைப்பாளர்கள் தற்சமயம் இருக்கின்ற இசையமைப்பாளர்கள் தாங்களே பாடலை 1, 2 அல்லது 3 பாடல்களை எல்லாம் பாடியே விட்டு விடுகிறார்கள். நீங்கள் ஏதாவது இந்த திரைப்படங்களில் பாடி இருக்கிறீர்களா? இல்ல, நான் பாடவில்லை. பாட முடியும். ஆனா பாட முடியும். பாட முடியும். இப்ப நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நாங்க நினைத்தா இன்னும் செய்யலாம். பாடலாம். பட் எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு வரவில்லை. சரி, இப்ப இந்தியாவில் உங்களுடைய திரைப்படத்தில் 2லும் பாடலை பாடியவர்கள் யார் யார் என்று கூற முடியுமா? அல்லது எப்படி அந்த பாடல்களை தெரிவு செய்தீர்கள்? இந்தியாவில எல்லா பாட்டுக்காரர்களும் எனக்கு மேக்சிமம் பாடியிருக்கிறேன். எஸ்பிபி சார் பாடியிருக்கார், அன்பா ஸ்ரீராம், ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், எல்லாரும் நிறைய இப்ப இருக்கிற எல்லா சார் எல்லாரோடையும் வெயிட் பண்ணிருக்கேன். சரி, இப்ப உங்களுக்கு இந்த சொல்வார்கள் சினிமாவில் நுழைவது என்பதுதான் ஒரு கடினமான பாதை. நுழைந்து விட்டால் அதில் எதிர்நீச்சல் போட்டு மேலுக்கு வருவது அவர் ஒருவருடைய திறமைன்னு சொல்வார்கள். உங்களிடம் அந்த திறமை இருக்கிறது இயற்கையாகவே. ஒரு சொல்வார்களை பரம்பரை சொத்து, உங்களுடைய அப்பாவினுடைய சொத்து, அது இரத்தத்திலே ஊறி இருக்கிறது. அதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படியே நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். உலக ரீதியாக, உலகளாவிய ரீதியில் ஆஸ்திரேலியா கூட வந்து சென்றிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் மிகவும் பரபரப்பாக இருந்தபடியால் இணைத்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்றாலும் இன்றைக்கு அது கைகூடி இருக்கிறது. இப்ப என்ன கேள்வி என்னென்றால், இப்ப அடுத்த திட்டம் என்ன நடக்க போகுது, அல்லது அதுக்கான முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டு வருகிறீர்களா? இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்கேன். நான் அந்த ஸ்டூடியோலயே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலேயும் நிறைய படங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப டாக்டர் சிவன் சாரால தயாரிக்கப்பட்ட தூவானம் என்று சொல்லி படம் ஒன்று இப்பதான் முடிச்சினாங்க. அது நல்ல வெற்றிகரமா ஓடி இருக்குது.
எங்கட எங்கட முழுக்க முழுக்க எங்கட சாயல்லையும் இருக்கும். அப்படியான ஒரு படம் சேர்க்கணும். அதை விட இன்னொரு படம் இப்ப கமிட் ஆயிருக்கு, நாள் கிளிஞ்சில்னு சொல்லி. இப்ப போன உடனே அந்த படம் பண்ண போறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்தியாவுக்கும் போறேன். அடுத்த சில பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்குது. அது சரியா அமைஞ்சு வந்தால் சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய நல்ல மனதுக்கு எல்லாம் சரியாக நினைக்கும் நம்புகின்றேன். நிச்சயமாக. அதாவது நாங்கள் மீண்டும் இந்த உங்களிடம் நானா கேட்பதற்கு அப்பால் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். டாக்டர் சிவன் சுதனுடைய தூவானம் திரைப்படம் மிகவும் அருமையான பாடல்கள். அது ஆஸ்திரேலியாவில் கூடி எல்லா மாநிலங்களும் காண்பிக்கப்பட்டது. பாடல்கள் யார் இந்த இசையமைப்பாளர் என்று கேட்டிருந்தார்கள். நேர்களே அவர் வேறு யாரும் அல்ல, சாய் தர்ஷன். இப்பொழுது நாங்கள் வானொலி எடுத்துக் கொண்டவர் தான் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர். பாடல்களை பாடுகின்ற பொழுது எப்படி எல்லாம் பாடல்களை தெரிவு செய்தீர்கள்? நிச்சயமாக ஒரு பாடகி இப்பொழுது பிரபல்யமாக இருக்கின்றார். ஆக்சுவலா அந்த படத்தோட மெயின் இசையமைப்பாளர் என்னோட அப்பா இசைவாளர் கண்ணன் தான். நான் சார் அப்பாட்ட பேசும்போது நான் இல்லை, நான் ஸ்ரீலங்கால, நான் இந்தியாவில் இருந்தேன். நான் என்னோட போய் இந்தியா ஸ்டூடியோல நான் எதிர்ச்சியா நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்த டைம் இந்த கம்போசிஷன் போய் கொண்டிருந்தது. இந்த ஸ்டூடியோல நான் வச்சிருக்க ஸ்டூடியோல நான் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்ப இந்த ஸ்டூடியோல ஒர்க் போய் கொண்டிருந்தேன் இந்த கம்போசிஷன். அப்ப எல்லாருமே இருந்தது. அப்ப சிவஜோகன் டாக்டர் இருக்கார், அவர் தான் என்ன பார்த்துட்டு சரி நாங்கள் அதுல கதைச்சு கொண்டிருக்கும் போது அப்ப அதுல ஒரு பாடல் நான் சும்மா வாசிச்சு கொண்டிருந்தேன். அப்பதான் சிவஜோகன் டாக்டர் நீரும் இருக்குல வரணும்னு சொல்லி எனக்கு தேவை. மற்ற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் சிவன்ஸோட பிரபுன்னு சொல்லிட்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவைய எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்துக்கணும். இப்ப நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி மியூசிக். நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரையுமே இணைத்திருக்கின்றேன். ஆகவே உங்களைத்தான் அந்த காலத்தில் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே டாக்டர் சிவன் சுதன் அவர்களும் பிரபு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பற்றியெல்லாம் விவரமாக பேசியிருக்கிறார்கள். அந்த காணொலியும் வீடியோவும் இருக்கிறது, நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அதுல கில்மிஷா அவர்களை எல்லாம் பாட வைத்திருக்கலாம், அப்படித்தானே? அருமையான பாடல் ஒன்று. அதாவது அந்த பெருமை உங்களுக்கும் உங்களுடைய இசைவாளர் கண்ணன் அவர்கள் தான் செல்லும். என்றால் அந்த பிள்ளை வெற்றி பெற்றாலும் அதுக்கான வாய்ப்பை கொடுத்தவர்கள் நீங்கள் தான். நல்ல திறமையான பிள்ளை, கட்டிக்கார பிள்ளை. அவர் நிறைய பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் எங்கிட்ட வரும்போது அவருக்கு நல்ல அனுபவம் இருந்தது. அவர் சரியான சின்ன பிள்ளை. நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பாடினாங்க. அவளுக்கு நிறைய மேடை அனுபவம் அவளுக்கு நிறைய இருக்குது. நிறைய மேடைகள்ல பாடி இருக்கார். ரெக்கார்டிங் வரும்போது அவளால நாங்க பெரிய கஷ்டப்பட்டு, நார்மலா ஒரு நியூ சிங்கர்ஸ்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அவளால் அந்த கஷ்டம் இல்லை. அவள்கிட்ட தனித்திறமை ஒன்று இருக்குது. நிச்சயமாக. அதாவது எனக்கு பிடித்தது என்னென்றால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இசையமைப்பு இருந்தது. அதாவது நாங்கள் 80களிலோ 90களிலோ அந்த பாடசாலை காலகட்டத்தில் இந்த மாங்காய் சாப்பிடுவது, பள்ளிக்கூடத்தில் ஓடுவது, அது எதேச்சியாக வராமல் அது அந்த வாழ்க்கையோடு பயணிக்கின்ற வகையில் அந்த இசையமைத்திருந்தது. நல்ல வடிவாக இசையமைத்திருந்தீர்கள். அதை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாங்காய் பழங்கள் வெளியில் ஓடி வருவது மிகவும் அருமையாக இருந்தது. பாராட்டுகள் சாய் தர்ஷன். அந்த பாடல் எல்லோரையும் கவர்ந்திருந்தது. சரி, இப்ப இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்கலாம், பாடல் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னணி இசை என்பது பிஜிஎம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இப்பொழுது அனிருத்த பிஜிஎம் நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள் எல்லாரும். நீங்கள் அது எப்படி பாக்குறீர்கள்? உங்களுடைய பிஜிஎம் எப்படி யாழ்ப்பாணத்துல அந்த தூவான திரைப்படத்துல எப்படி கொண்டு போனீங்கள்? எப்படியான இசையை கையாண்டீர்கள்? என்னத்தை யோசிச்சிருந்தீர்கள்? இல்ல, அது முழுக்க முழுக்க எங்கள் சார்ந்த இசைதான் வேணும். இப்ப சிவன் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த அவற்ற கதை அவை எடுத்த ஜேர்னர் எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்டைலே இருக்கு. அதாவது எங்கட புலம்பெயர்ந்து போன மக்களோட வாழ்க்கையும் அவையை திரும்பி வரும்போது அவை இந்த உணர்வுகளை பெற்று. ஸோ அதுல நாங்கள் பெரிய அதை விட்டு விலத்தி போக முடியாத ஒரு மியூசிக் தான் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக். நான் நினைக்கிறேன் அது பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி நிறைய பேர் கதைச்சிருக்கணும் அந்த படத்துல. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தெரிந்திருக்கும். ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில இந்த திரைப்படம் பல மாநிலங்களிலும் ஓடி
1க்கு 2 காட்சிகளும் ஓடி இருக்கிறபடியால் எல்லோருக்கும் தெரியும். இசையமைப்பு படத்துல குறை என்று சொல்வதற்கு இல்லை. அதாவது 8, 10 வருடமாக முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அருமையான படைப்பாக இருந்தது. எல்லாமே அந்த நாங்கள் எப்பவும் தான் நாங்கள் கூறுவோமே, எங்களுடைய திரைப்படத்தை இந்திய சினிமாவோடு ஒப்பிடுவது முற்றுமுழுதான தவறானது. அந்த வகையில இந்த 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 களத்தில் பணியாற்றி இருந்த அனைவருமே, அதாவது இசை உட்பட இயக்குனர் அல்லது பிரபுடைய எடிட் கூட பெற்ற அந்த பிரபுவை கேட்டிருந்து என்னென்ன வெட்டினீடாப்பான்னு சொல்லி. ஆனா அதுல வெட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கஷ்டப்பட்டு கொஞ்சத்தை வெட்டபடியே வெட்டினான். அந்த கேள்வி நான் டாக்டரோடையும் கேட்டிருந்தேன். அதாவது எப்படி இருந்தது? கவலையாத்தான் இருந்தது. வெட்டி போட்டானேன்னு சொல்லி. ஆனா நல்ல ஒரு அருமை. அதாவது நல்ல ஒரு கூட்டு முயற்சி. நான் நினைக்கின்றேன், எனக்கு ஒரு விருப்பம், நீங்கள் மீண்டும் இணைந்து இன்னொரு அருமையான படைப்பை வழங்க வேண்டும் என்று என்னுடைய ஆவா. பார்ப்போம். நிச்சயமாக அதுக்குரிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சரி, இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப நீங்கள் இப்ப தென்னிந்திய சினிமாவிலும் உங்களுடைய காலை பதித்து விட்டீர்கள். இப்ப இன்னொரு கட்டம், இப்ப நீங்கள் ஐரோப்பா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆஸ்திரேலியா எல்லாம் சென்றிருக்கிறீர்கள். தற்சமயம் ஐரோப்பாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களை எல்லாம் கௌரவிப்பு நடந்ததாக அறிந்திருக்கின்றோம். அது எப்படி ஆரம்பித்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இப்ப சுவிஸில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உறவினர் நண்பருடைய வீட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறீர்கள். செவ்வியை சொல்லுங்களேன். என்ன எவ்வளவு காலம் அங்க இருப்பீர்கள், என்ன நடந்தது? இங்க ஒரு 2 மாசம் இங்க இருக்கிறேன். இந்த முறை தான் கொஞ்சம் கூட நாள் நிக்கிறேன். பழமையா வந்தா ஒரு மாசம் 15 நாள் அந்த மாதிரி திருப்பி ரிட்டர்ன் ஆறு என்னோட வேலைப்பட காரணமாக. இந்த முறை கொஞ்சம் சரி, நிறைய கொஞ்சம் நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தது. ஆக்சுவலா நான் மெயினா இங்க வந்தது என்னோட நண்பன் முகிலரசன் மியூசிக் டைரக்டர் இருக்கிறார். அவரோட பிள்ளைகளோட அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றத்துக்கு வாசிக்கிறதுக்காக தான் வலிக்கிட்டு வந்தேன். மற்றது என்னோட அப்பாவுக்கும் ஒரு கண்ணன் 80s என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து February 10 பிரான்ஸ்ல நடக்க இருக்குது. அப்ப அந்த நிகழ்ச்சிக்காக தான் வலிக்கிட்டு இங்க வந்தேன். பட் இங்க வந்துட்டு வரும்போது இங்க நிறைய நிகழ்ச்சிகள் இன்னொருவேளை நாங்க வரப்போறோம்னாலே நிறைய நிகழ்ச்சிகள் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் இங்க. ஸோ அதுக்கு பிறகு இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ஒரு சாட்டர்டே சண்டேயும் ஃப்ரீ இல்லாத மாதிரி கண்டினியூஸா ப்ரோக்ராம் வந்துட்டு. நிச்சயமாக. அதாவது இது என்னத்தை கட்டியம் போட்டு காட்டுறா சாய் தர்ஷன், உங்களிடம் அந்த திறமை இருக்கின்றது. அதுவும் ஈழத்து கலைஞரை நாங்கள் ஒதுக்கப்படாது பாவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் வந்திருப்பது பாராட்டப்படக்கூடிய விடயம். நானதான் சொல்லுவது, எங்கள் வீட்டு பிள்ளையை தட்டி கொடுக்காவிட்டால் யாருமே தட்டி கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அந்த வகையில உங்களை தட்டி கொடுப்பவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வேளையில. நிச்சயம் நானும் வைக்க நன்றி சொல்லுவாங்க. நிச்சயமா அப்படி நிறைய பேர் நிறைய நல்லெண்ணத்தோட இருக்கணும். ஈழத்து கலைஞர் மேல முன்பு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் அவை இந்த கையில தான் இருக்குது. அதுதான் அவ்வளவு வசதியோட இருக்கணும். அப்ப அதே என்ன மட்டுமில்லை, இன்னும் நிறைய ஈழத்து கலைஞர்கள் திறமையான கலைஞர்கள் இருக்கணும். அது எல்லாரையுமே வெளியில கொண்டு வரதுக்கு இன்னும் உதவிகள் செய்யணும். இன்னும் நிறைய திறமையான கலைஞர்கள் ஈழத்துல இருந்து வருவினோம். சரி, நல்ல ஒரு விடயம். எனக்கு கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்றது, கிரிட்டிக் சைட்ல போவோம். இப்ப இன்னொரு பக்கத்தால என்ன செய்யலாம் நாங்கள் இந்த ஈழத்துல இருக்கிற கலைஞர்களோ அல்லது இளைஞர்களோ இந்த பாட்டுல அல்லது இசையமைப்புல மேல வரணும்டா எப்படியான செயற்பாடுகள்ல இனி வரும் உங்களை கீழே இருக்கிற இளைஞர்கள் ஜோதிகள் செய்ய வேண்டும் நீங்கள் பாக்குறீங்க சாய் தர்ஷன்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல் சினிமா சம்பந்தமான கல்லூரி வந்து தமிழாக்களுக்கு வேணும். யாழ்ப்பாணத்துல நிச்சயமா வேணும். என்ன சொல்ல சொன்னால், இப்ப நான் இந்தியாவுக்கு போன பொழுது நான் அங்க போவதுதான் எனக்கு தெரியும் நான் இங்க நிக்கிறேன், இந்த சினிமா ஃபீல்டு எங்க இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நான் நிறைய அங்க என்னோட கட்ட வேண்டி இருந்தது. அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவையா இருந்தது. அங்க போய் நான் அதெல்லாம் கெட்டதுக்கு பிறகுதான் அவையோட கொஞ்சம் ஈக்குவலா ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். இல்லைன்னா நிச்சயமா ஒர்க் பண்ண முடியாது. எங்களோட நாட்டுல கொஞ்சம் அந்த வசதி இல்ல போர் காரணமாக அந்த வசதி எல்லாம் இல்லாம போயிட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கல்லூரி இருந்தது என்றால் நிச்சயமாக எல்லாருமே வளரலாம். என்றால் அங்கே எல்லாருமே ஒரு விருப்பத்தின் பேர்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் நிறைய பேர். நாங்கள் உட்பட இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஒரு விருப்பத்தின் ஒரு ஆர்வத்துலதான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இசைத்துறையில. அது சம்பந்தமான முழு அறிவையும் பெற்று வேலை செஞ்சாதான் அதோட தரம் நல்லா இருக்கு.
அதுக்கு நிச்சயமா யாரும் அப்படி ஒரு கல்லூரி ஒன்று யாழ்ப்பாணம் தமிழ்நாட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அருமையான கருத்து. உண்மையாக அதாவது சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம்ன்ற மாதிரி ஒரு கல்லூரி என்பது முக்கியமான விடயம். அதே வேளையில சில இன்னொரு பக்கம் இந்த படத்தை வீடியோகிராஃபி அல்லது எடிட்டிங் சைட்ல இருப்பவரும் சொல்லுவார்கள், அப்படியான ஒரு துறையும் நீண்ட தொலைநோக்கோடு கூடிய மேற்கத்திய அதாவது ஆஸ்திரேலியாவோ அல்லது பிரித்தானியாவோ அல்லது ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒளி ஒளி கூடங்கள் எப்படி இருப்பது போல அந்த வசதியும் இருக்கணும் என்றுதான் விருப்பமாக இருக்கிறது. பார்ப்போம். அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு அந்த ஒரு சிந்தனை வரும் என்றால் அவங்களோடு கைகோத்து அல்லது அப்படியான முயற்சிகள் ஈடுபட நம்புகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, இப்ப இன்னொரு பக்கம் வந்தாலும் இப்ப இயற்கையாகவே சங்கீதத்தோடு அல்லது பெற்றோருடைய ஒத்துழைப்போடு வராமல் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்திலிருந்து வரணும் என்றால் அவர்கள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப 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 பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பக்கம் உங்களை போன்ற இளைஞர்கள் இப்படியாக வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூக சீர்கேடுகளும் பிரச்சனை எல்லாம் போய்கொண்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில். இப்ப இவற்றையெல்லாம் வழி நடத்தணும் என்றால் நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதாவது ஒரு இசைத்துறையோடு வந்திருக்கின்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து யூடியூபர்ஸாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் இசையோடு இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் படம் நடிச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் யுவதிகள் வேறு பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி இவற்றையெல்லாம் இந்த பக்கம் இசையோடு விருப்பமானவர்களை கொண்டுடலாம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? நிச்சயமா நான் இப்ப அங்க இருக்கிற நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில நிறைய எங்களோட இசையை அழிஞ்சு கொண்டு போக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்னல இருக்கும் போது அதாவது 95ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில நிறைய கர்நாடக இசை கச்சேரிகள், கர்நாடக நிகழ்ச்சிகள், கர்நாடக அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இளங்கலைஞர் மன்றம், ஆதீனம்னு சொல்லி அவ்வளவு ஆசையா இருக்கு. எல்லா இடமும் போய் நாங்கள் நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல கச்சேரியில பாக்குற வாய்ப்பு இல்லை. அதை பாக்குற மனநிலையில மக்கள்கிட்ட இல்லாம போய் கொண்டிருக்குது. ஏன்னா இப்ப எல்லாமே இந்தியா சினிமா மோகம்ன்றதான் இன்றைக்கு தியேட்டருக்கு போறோம், படம் பாக்குறோம். சோ நம்ம அந்த மாதிரி வேற சினிமா போய். ஆனா ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த புலம்பெயர் மக்களை பற்றி நான் இந்த விஷயத்துல சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள் இப்ப எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் பயணிச்சு கொண்டிருக்க நாங்க நிறைய காம்படிஷனுக்கு எல்லாம் ஜட்ஜ் பண்ண போறோம்னா நிறைய பிள்ளைகள் திறமையான பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறோம், பாடுற பிள்ளைகள். நாளைக்கு இங்கத்திய பெற்றோர் மேல அவைய வேற திசைகளுக்கு விடாம கொஞ்சம் நல்வழிப்படுத்துறதுக்காக இசைத்துறைக்குள்ள எல்லாரையுமே எப்படின்னா அந்த பிள்ளைகள் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த இசைத்துறைக்கு நல்லா பாடிக்கொண்டு வருகிறது. நான் நினைக்கிறேன்னா எங்கட நாட்டிலையும் எல்லா அந்த மியூசிக்க கொண்டுந்தா நிறைய ஆக்கள் வேறு திசைகள்ல போறதை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்கள் பிள்ளையான வழிகளுக்கு போறதை குறைக்கணும். அந்த இசை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மருந்தா இருக்கும். நிச்சயமாக. நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது எல்லோரிடம் வந்து சொல்லுறாங்க விஷன் அல்லது மிஷன், ஒரு தொலைநோக்கு என்று இருக்கும். என்ன நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தொலைநோக்கு, இப்ப இதைத்தான் சாதிக்க வேண்டும் ஏதாவது யோசிச்சு வச்சுக்கிறீங்களா அல்லது சொல்ல முடியுமா? அல்லது இதைத்தான் நான் சாதிக்க பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஏதாவது ஒரு தொலைநோக்கு அல்லது நோக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் மியூசிக் தான். இந்த மியூசிக்ன்றது பெரிய மருந்து எல்லாத்துக்குமே. எங்களோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலயும் எங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த இசைதான் காரணம். நிறைய என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் நிறைய படங்கள் செய்யணும், நிறைய மியூசிக் செய்யணும். அதுவும் எங்களை ஈழத்துல இருந்து நிறைய நல்ல படைப்புகள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட பெரிய விருப்பம். எல்லாரும் கேட்கறது. இப்ப நான் இப்ப வந்து கூட ஸ்ரீலங்காவில தான் இருக்கிறேன். அப்ப ஏன் இந்தியாவுக்கு போயில இந்தியன் மூவி செய்யுதுன்னு சொல்லி ஆனா எனக்கு அதை விட எங்களோட நாட்டுல இருந்து வர படங்கள், எங்களோட நாங்கள் உருவாக்குற படம் தனித்துவமா வரணும். அது ஒரு பேசு பொருளா வரணும்ன்றதான் என்னோட பெரிய ஒரு ஆசை. அதுக்காகத்தான் நாங்கள் வேலை செய்யணும். நான் நினைக்கிறேன் எங்கட ஈழத்து படங்களோட தரத்தை கூட்டி அந்த படமும் இன்னைக்கு இந்தியா சினிமாவுக்கு ஈக்குவலா எல்லா இடமும் எல்லாரும் பார்க்கணும், அது சம்பந்தமா தேடணும்ன்றதான் என்னோட விருப்பமும். அதுக்காகத்தான் நாங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறேன்.
நிச்சயமாக. அருமையான கருத்து. அதாவது எல்லோரும் உங்களைப் போல சிந்தித்து வழிநடத்தினால் அல்லது நடந்தால், நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கை அடையலாம்னு நம்புகின்றோம். இது ஒரு குறுகிய கால இலக்காக இல்லாமல் ஒரு 5, 10 வருடமாக கூட இருக்கலாம். ஆனால் அடைய வேண்டும் தான் எங்களுடைய இப்படி என்ன சொல்வது, பல தடைகளை தாண்டிய சமூகம் புலம்பெயர்ந்திருந்தாலும் நாங்கள் கலையோடு எங்களுடைய பண்பாட்டோடு இறுகி பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அது ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும். அந்த வகையில் சாய் தர்ஷன், உங்களுடைய பலத்த வேலைப்பழக்கள் குரல் கூட காலமே பேசுகின்ற பொழுது மிகவும் கருதியாக இருந்தது. உங்களுடைய பலத்த வேலைப்பழக்களுக்கு மத்தியில் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய உடல்நிலை உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நேரோடு கூட கலைப்பயணம் சம்பந்தமாக பயந்து கொண்டமைக்காக இந்த வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெறணும் என்று இந்த வானொலி சார்பாக வாழ்த்துகின்றேன். நிச்சயமா ஜெயச்சந்திரான், என்ன நீங்கள் அழைத்து இப்படி ஒரு கருத்துக்களை கேட்டதுக்கு மிக உங்களுக்கு நன்றி. மற்றது ஏடிபிசி விவோஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நிகழ்ச்சியிலிருந்து கலந்து சிறப்பித்திருந்தார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது சுவிஸில் வேலைப்பாடு காரணமாக இருக்கும் இசையமைப்பாளர் சாய் தர்ஷன் அவர்கள். ஆம்னர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.